ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேகி BLFF ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேகி ஒன் ஷார்ட் நேம் ஆங்கிரி கேட் லவ்லி டைகர். ஆர்மீஸ் வாங்க நம்ம இப்போ டேகி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஓவராக மேக்கப் போட்டுட்ருக்காரு. அது கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பர்சன் வராங்க, அது நைட்டு தான் வராங்க, அவங்கள பார்க்குறதுக்காக தான் நான் இவ்வளோ ஆர்வமாக கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் க்ரீம் எடுத்து நிறையா அப்புறாங்க. இல்லையே இது பத்தலையே, இன்னும் கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வெளியே இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. நீ இன்னும் வரலையா? சீக்கிரம் வா, நம்ம பிக்கப் பண்ண போகணும்ல அப்படின்றாங்க. ஆண்டி இதோ இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வந்து எட்டி பார்க்குறாரா. இது என்னடா இப்படி நின்றுட்டுருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான். அப்படியே ஒரு நிமிஷம் நில்லை அப்படின்றாங்க. எதுக்கு ஆண்டி? இதோ இதுக்கு தான் சொல்லிட்டு அவங்க ஃபோனில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க ஆண்டி எதுக்கு ஆண்டி இப்படி பண்ணுறீங்க? நீ அழகாக இருக்கில்ல அதுக்கு தான் அப்படின்றாங்க. போங்க ஆண்டி, நீங்கள் டெலீட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் என் பையன்கிட்ட காமிச்சிட்டு தான் அதை டெலீட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஐயோ உங்கள் பையன்கிட்டயா? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் முடியாது. சரி எங்கே அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி அம்மா அதோ கிளம்பிட்டுருக்காங்க. உன்னோட அம்மாவுக்கு எப்போ பாரு இதே வேலை தான். எங்கே தம்பி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி உங்கள் தம்பி தானே, அதான் அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான். இன்றைக்கி நான் லீவ் போட தானே சொன்னேன். அது எனக்கு தெரியாது ஆண்டி, நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் கிளம்ப மாட்டேன், ஓகேவா அப்படின்றாரு. இல்லை நீ போய் கிளம்புப்பா போ, கேர்ள்ஸ் கூட இவ்வளோ அழகாக கிளம்ப மாட்டாங்க, நீ ரொம்ப அழகாக கிளம்பியிருக்கியே. ஆண்டி ஏன் ஆண்டி என்ன இப்படி வெக்கப்பட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ அம்மா, தேவி என்னடா பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் வா, உன் ஆண்டி கத்திகிட்ருக்காங்க பாரு. அம்மா இருங்கம்மா வரேன். அப்போ நம்ம இந்த ஷர்ட்டை போடலாமா, இந்த ஷர்ட்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷர்ட்டாக எடுத்துகிட்ருக்காரு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப் போடலாமா, இந்த கேப் போடலாமா. அப்போ அம்மா வியோட காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நீ வா, ஒன்றும் பண்ண வேணாம், நீ சுகாவை பார்க்க தானே போகிற, அதுக்கு எதுக்கு இப்படி கிளம்பிட்டுருக்க? அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? நான் ஒன்றும் சுகாவை பார்க்கலாம் வரலையே, சும்மா ஆண்டி கூப்பிட்டாங்க அதனால தான் வரேன். எனக்கு தெரியுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களா. அப்போ நம்ம வெளியே வந்துட்டு, அம்மா நான் இந்த ஷூவை போட்டா, இந்த ஷூவை போட்டா, உனக்கு என்ன இப்போ மேரேஜாக நடக்க போகுது? அம்மா எனக்கு மேரேஜ்னால் கூட இப்படிலாம் கிளம்ப மாட்டேம்மா, அப்புறம் ஏன்டா இப்படி கிளம்பிட்டுருக்க? ஒன்றும் இல்லையே, எனக்கு இன்றைக்கி கிளம்பணும்னு தோணுது, அதான். என் பையன் இன்றைக்கி என்ன இவ்வளோ பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காங்க. தென் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம், ஆண்டி எப்படி இருக்கேன்? நீ தானே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, வா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி இருக்குது. ஐயையோ ஆண்டி உங்களுக்கெல்லாம் ஏஜ் ஆகிடுச்சு, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் 2 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கீங்க, அதில் ஒரு பொண்ணை பெற்று வச்சுருந்தா கூட நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல. ஏன் ஆண்டி 2யுமே பையனாக பெற்றீங்க அப்படின்றாங்க. ஐயோ ஏன் நேரம் அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் கூட தான் 2 பையனுங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி உங்களை திட்டிருக்காங்க. எங்கடா உன் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி அவனுக்கு தான் இன்றைக்கி ஸ்கூல் எக்ஸாம் ஆச்சே, நீ ஏன் இன்றைக்கி லீவ் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஆண்டி நான் லீவ் போட்டால் உங்களுக்கு என்ன? இல்லை சும்மா தான் கேட்டேன். எங்கே அவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் இப்போ தான் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டுருக்கான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? சுகா ஊர்லேருந்து வரான், அவனோட அண்ணன், அவன் வர வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா பேச மாட்டேன்? அவன் வேலைக்கு போயிட்டுருக்கான்ல அப்படின்றாங்க. போங்க கொள்ளாத வேலை, தம்பியை விட்டுட்டு என்ன தான் வேலையோ அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. தென் இவங்க எல்லாமே சேர்ந்து காரில் போயிட்டுருக்காங்களா. அப்போ நம்ம சுகோட அப்பா வந்திருக்காரு. என்ன இன்றைக்கி உன் மேலேருந்து நல்லா ஸ்மெல் வருதே, இந்த சென்ட்டு எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா அங்கிள், நம்ம 2 பேரும் சீக்கிரட்டை போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சீக்கிரட் அப்படின்னுக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. ஏய் என்ன உனக்கு இந்த வயசுலேயே அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா விளையாடிட்டே இருக்காங்க. தென் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்களா. அந்த இடத்துல நம்ம அவ்வளோ ஆர்வமாக நின்றுட்டுருக்காரு. கையில் பொக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. என்ன நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க? ஆண்டி சுகாவை நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறேன், அதான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். சரி ஆனால் சுகா இன்னும் அப்படியே தான் இருக்கான், கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்றாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? உண்மையாலுமே மாறவே இல்லையா? ஏன் நீ தான் அவன்கிட்ட கால் பண்ணி பேசுவியே, உனக்கு தெரியாதா? ஆண்டி எங்கே அவன் என்கிட்ட பேசுகிறான், நான் கால் பண்ணாலே கட் பண்ணி விட்டுறான் தெரியுமா? அவன் அப்படியா பண்ணுறான், இரு அவன் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் ஆண்டி, பாவம் இப்போ தான் ஊருக்கு வர, நீங்கள் ஏன் திட்டுறீங்க? பாரு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு சுகா சைலண்ட்டாக வந்து நிற்கிறாரு. அப்பா போகலாமா அப்படின்றாங்க.
ஏய் உன் அம்மா அப்புறம் உன் ஆன்ட்டி எல்லாம் இங்கே தான் நிற்கிறோம். இங்கே பாரு இந்த வி கூட ஒன்று பார்க்க தான் வந்திருக்கான். அவங்களால பார்க்க மாட்டியா ஆன்ட்டி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்றாரா. என்ன சுகா ரொம்ப ஒரு நல்ல பையனாக வளர்ந்துட்டியே. ஆமாம் ஆன்ட்டி என்ன பண்ணுறது, உங்களோட ஃபேஸை பார்க்காம நான் கொஞ்சம் இழைச்சி போயிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரா. ஆமாம் ஆமாம் சுகா ரொம்பவே இழைச்சி போயிட்டேன், சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்களா. அப்போ வி சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆன்ட்டி யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. யாருன்னு மறந்துட்டியா, இதுதான் வி, சின்ன வயசுல உன் கூடவே தானே இருப்பான், நீ கூட அவனை திட்டிக்கிட்டே இருப்பியே. ஐயோ நம்ம வியா, என்ன ஆன்ட்டி இப்படி வளர்ந்துட்டான், பார்க்க காமெடி ஹீரோ மாதிரி இருக்கானே. என்னது நான் காமெடி ஹீரோ மாதிரி இருக்கேனா. ஆமாம் ஆமாம் எங்கே இந்த சென்ட்டை வாங்கினேன், நல்லாவே இல்லை ஸ்மெல்லு அப்படின்றாரு. அங்கிள் அவன் உன்னை வம்பிழுக்கிறான் வி அப்படின்றாங்க. அதுக்குன்னு இப்படியே அங்கிள் சொல்லுவான், உங்களுக்கு கூட அந்த சென்ட்டு பிடிச்சிருக்குல்ல. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிக்கல போல். ஆன்ட்டி ஏன் இந்த சுகா எப்போ பாரு கேட் மாதிரியே நடந்துக்கிறான். என்ன கேட்டா, நான் உனக்கு என்னை பற்றி கேட் மாதிரி இருக்கா அப்படின்னு சுகா சொல்லி கேட்குறாரா. ஆமாம் கேட் தான் அப்படி பண்ணும் ஆன்ட்டி, இப்போ பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வேகமாக போயிட்டு ஹக் பண்ணுறாரு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கு ஹக் பண்ணணுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரா. சுகா பிடிச்சி தள்ளி விடுறாரா. ஆன்ட்டி சொன்னல இங்கே பாருங்கள், நான் ஹக் பண்ண போனால் கூட இப்போ நிறைய பிரதர்ஸ் எல்லாமே மீட் பண்ணாங்கன்னா ஹக் பண்ணுவாங்க, அது கேஷுவல் தானே. இவன் மட்டும் பார்த்தீங்களா தள்ளி விடுறான். இப்போ உங்களை வந்து கூட ஹக் பண்ணியிருக்கோம்ல அம்மான்னு சொல்லிட்டு பாசமா, ஆனால் எப்படி இருக்கான் பாருங்களேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது, அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படி வளர்ந்துட்டான்ப்பா அப்படின்றாங்க. ஆன்ட்டி போங்க, அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா. சரி வி, நான் எப்பொழுதுமே என்னோட மருமகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மா சொல்கிறாங்களா. பொல்லாத சப்போர்ட்டு ஆன்ட்டி, நீங்கள் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சுகா வந்து வியோட அம்மா கிட்டே கேட்குறாங்களா. நானும் எப்பொழுதும் என் மருமகனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ வி மெதுவாக சுகா கிட்டே போயிட்டு, சுகா உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை கொடுக்குறாரா. இது என்னடா ரோஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னது உனக்கு ரோஸ் பிடிக்காதா, சின்ன வயசில் நீ ரோஸ் செடியெல்லாம் நிறைய வளர்ப்பியே, அது சின்ன வயசில், இப்போ கிடையாது அப்படின்றாரு. பாருங்க ஆண்டி உண்மையாலுமே ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வி சேடாக இருக்காரா. சரி கொடுத்து தொலை, நான் பாவமாக மூஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரா. அப்படிலாம் ஒன்றும் நீ வாங்கணும்னு அவசியம் இல்லையே கொடு அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ வீட் கையில் அது லைட்டாக கிழிச்சிருது. நம்ம சுகா பாட்டுக்கு அப்பா வாங்க போகலாம், ஆன்ட்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரா. அம்மா வாங்க, அங்கே பாரு வி கையில் ரத்தம் வருது, ஐயோ வி என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வந்தோடனே என்ன இப்படி பண்ணிட்டல, என்னை மன்னிச்சிருவி, நான் வேணும்னே பண்ணலை அப்படின்றாரா. இல்லை நீ என்னை ஹக் பண்ணால் மட்டும்தான் நான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்றாங்களா. அது முடியவே முடியாது, கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வியா அழுகிற மாதிரி நிற்கிறாரா. ஏன் சுகாவனை இப்படி பண்ணுற, வந்தோடனே இப்படி பண்ணிட்ட பார்த்தியா. அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, அவனும் அப்படியே அவனுக்கு அவ்வளோ பெரிய காயெல்லாம் இல்லை அப்படின்றாங்களா. வியா அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுருக்காரா. சரி விடு வி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரா. ஷோல்டர்லாம் பிடிக்காத, இப்படி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கைக்குள்ளே கையை விட்டுறாரா. அட ஈவன் தொலை தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. தென் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரிம்மா நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஆன்ட்டி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கிளம்புறாரா. ஆன்ட்டி நானும் சுகாவோட ரூமுக்கு போகிறேன், போயே ரொம்ப நாளாச்சு, அவன் இல்லாதப்போ போனது. அப்போ சுகா அப்படியே திரும்பி, என்னது நான் இல்லாதப்ப நீ என் ரூம்குள்ளே போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆமாம் நான் போனேன், நீ கூட ஒரு பொம்மை வச்சுருந்தல, அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்றாரா. என்னது நான் பொம்மை வச்சுருந்தேனா, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நான் ஒன்றும் பொம்மை வச்சுட்டு விளாட. அப்போ அந்த பொம்மை ஒன்றுது இல்லையா, சரி நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட ரூமுக்கு இவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. சுகா முன்னாடி பிடிச்சி, இருடா எதுக்குடா போகிற, அது ஏன் பொம்மை அப்படின்றாரா. இப்போ எப்படி உன் பொம்மைன்னு சொல்லி வந்துச்சான். சரி இங்கே பாரு, அந்த பொம்மை நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயுமே வெளியே சொல்லாத, அது என் அண்ணனுக்கு கூட தெரியாது, அவன் மட்டும் இதை கண்டுபிடிச்சிட்டானா எனக்கு கிண்டல் பண்ணி சாகடிச்சிருவான் அப்படின்றாரா. அப்போது நான் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. டேய் ஏன்டா அப்படி கத்தி பேசுகிற, கீழே இருக்கவங்களுக்கு கேட்ட போது. கேட்டா என்ன, இதில் என்ன இருக்குது, அவங்க முன்னாடியே தானே நான் ஹக் பண்ணேன், அம்மா ஆங்கிரி கேட் அப்படின்றாரா. நீ எதுக்கு என்ன திருப்பி கேட்னு சொல்லிட்டு இருக்க, நான் பார்க்க அப்படியா இருக்கேன். ஆமாம் நீ பார்க்க க்யூட்டான ஆங்கிரி கேட் மாதிரி இருக்க. நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவேன் அப்படின்றாரா. முடிஞ்சால் துரத்து போப்போம் அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு ரூமை க்ளோஸ் பண்ணிடுறாரா. வந்துட்டு நீ இப்போ மட்டும் திறக்கலன்னு வச்சுக்கவேன், அந்த பொம்மை மேட்ரு சரி அப்படின்னு சொல்லிட்டு
டோரை ஓப்பன் பண்ணுறாரு. சரி நீ இப்படியே இங்கேயே இரு, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் இவனை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், நீ பாட்டுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு வா சுகா அப்படின்னு சொல்கிறாரா. சுகா உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, சுகா மாதிரியே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்காரா. அப்போ மியூசிக்லாம் ஆன் பண்ணிவிட்டா ஒரு பட்டுக்கு அதிகமாக சவுண்ட் வச்சிட்ருக்காரு. சுகா உள்ளேருந்து கத்துறாரு, எதுக்குடா இவ்வளோ சவுண்டு வச்சுருக்க அப்படின்னு. அதுவா, எனக்கு ரொம்ப நாளாச்சா இந்த ரூமில் வந்துட்டு மியூசிக் கேட்டு, அதனால தான் அப்படின்றாரு. இது மட்டும் ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கோவேன், வந்து ஒன்று இரு சுகா இரு, உனக்கு பிடிச்ச பாட்டாக நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காரா. ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே, இவனுக்கு குளிச்சுட்டு போய் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக குளிச்சுட்டு வராரு. வந்ததுக்கப்புறம், என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? நானா உன்னோட பொம்மைலாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எங்கடா பொம்மை இருக்குது, அந்த ஒரு பொம்மை தானே? அது எனக்கு தெரியாதுப்பா, பார்க்க அப்படி தான் இருக்குது, இதெல்லாம் பொம்மை மாதிரி தானே இருக்குது, பாரு பில்லோ கூட நீ எப்படி வாங்கி வச்சுருக்க. அது ஒன்று நான் வாங்க கிடையாதுடா, அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. அது எப்படி ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு இது தான் பிடிக்கும்னு சொல்லி தானே வாங்குவாங்க. அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்குன்னு தானே நீ வாங்கி வச்சுருக்க. ஒன்று அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரா. எங்க முடிஞ்சால் பொடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே துரத்திட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம இங்கே தென் அவரோட ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்து, இங்கே பாருங்கள் காய்ஸ், நான் இன்றைக்கி லைவில் வந்திருக்கேன், எல்லாம் லைவில் இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேணும்னு சுகா வம்பளுக்கிறாரு. இங்கே ஒரு பையன் இருக்கான், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான், அவனுக்கு வயசு கூட ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் பாருங்கள் ஒரு குட்டி பொம்மையை வச்சு விளாடிட்டு இருக்கான். இதோ அந்த பொம்மை இதுதான், அந்த பையன் இதுதான் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு ஃபோனை பிடுங்கிடுறாரு. இதுதான் உனக்கு வேலையா, அதை கொடு அப்படின்றாரு. எதுக்கு நீ இதை வச்சு விளையாடிட்டுருக்கேன்? நானாச்சும் ஃபோனை வச்சு விளையாடிட்டுருக்கேன், ஆனால் நீ இந்த வயசில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் தான் சொல்கிறேன்ல, அது நான் வாங்கலை, அது அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. அம்மா தான் எதுக்கு வாங்கணும், உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே வாங்கி ஒரு ரூமில் வைக்கிறாங்க. இப்போ நீ வெளியே போகலன்னு வச்சுக்கவேன், நான் ஏன் வெளியே போகணும்? சரி ரூமுக்குள்ளே இருந்தது போதுவா, கீழே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரா. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்டா, இப்போ தானே வந்தேன், அதெல்லாம் முடியாத, நீ என் கூட வா, நான் 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, என் கூட வந்து விளாடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. நானும் உன் கூட விளாடுற மாதிரியா இருக்கேன், அதான் அவன் தம்பி இருக்கான்ல, அவன் கூட போய் விளாடு. அதெல்லாம் முடியாது, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். என்னது ஸ்கூல் போயிட்டானா? ஆமாம், இன்றைக்கி அவனுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. என்னது எக்ஸாமா? அது தெரில, இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரா. விடுடா, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்க? ஆமாம், நீ இல்லாமல் எனக்கு எவ்வளோ போர் அடிச்சு தெரியுமா, ரொம்பவே சோகமாக இருந்தேன், நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது சுகா. ஐயோ நான் என்னைக்கிடா உன் கூட க்ளோஸாக இருந்திருக்கேன், என் அண்ணனாச்சும் உன் கூட விளையாடிருக்கேன், ஆனால் நான் உன் கூட எப்போ விளையாடிருக்கேன், அதனால தான் இப்போ இழுத்துட்டு வரேன். தென் வீட்டில் இங்கே அம்மாலாம் உட்காந்துருக்காங்களா. அப்போ நம்ம வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. இங்கே நம்ம வீட்டில் தான்டா இருக்கோம். அதெல்லாம் இல்லை, வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. என்னை விடு ஏன் இப்படி பண்ணுற, அதெல்லாம் முடியாது, நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துட்டு போகிறாரா. போயிட்டு இந்த ரூம்லேயே உட்காரு, நான் உனக்கு ஒன்று காமிக்கிறேன் அப்படின்றாரு. என்னத்தடா காமிக்க போகிற? நீ இங்கே உட்காரு, நான் உனக்கு காமிக்கிறேன். இங்கே பாரு, நான் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன், நீ போகக்கூடாது, இங்கே தான் உட்காரணும். இங்கே பாரு சுகா, இந்த கலெக்ஷன் நான் புதுசாக வாங்கியிருக்கேன், இது இப்போ தான் வந்துச்சு, இங்கே பாரு, நான் உனக்கு கொடுக்க மாட்டேனே, அதை நான் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் நீ மட்டும் எடுக்கலாம். என்னோட தம்பி இருக்கான்ல, அவன் எடுத்தான், அவன் கை இருக்காது. அப்புறம் இங்கே பாரு, நான் வாங்கியிருக்கிறதால பாரு சுகா, பாரு. எங்கே அங்கே பார்த்துட்ருக்க? ஐயோ என் ஃபோனை கொடுடா. ஃபோன்லாம் தர முடியாது, நீ பாரு, நீ எதுக்கு ஃபோனுன்ட்டே இருக்க? இங்கே பாரு இப்போ மட்டும் நீ நான் விடலைன்னு வச்சுக்கவேன், நான் இங்கே இருந்து போயிடுவேன். நான் இல்லை சுகா, நீ உட்காந்து பாரு, நான் உனக்கு நிறைய காமிக்கிறேன். இங்கே பாரு, இதுதான் என்னோட புது பேக். நீ தான் காலேஜ் முடிச்சுட்டியே? இல்லை நான் காலேஜ் போயிட்டா இருக்கேன், நீ தான் என்னை இப்படி ஞாபகத்திலே வச்சுக்க மாட்டேங்க, நான் என்ன படிக்கிறேன்னு கூட உனக்கு தெரிலல்ல அப்படின்றாரு. அட சரி எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் முடியாது, நீ இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு, நானே உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன். நான் சும்மா தான் சொன்னேன் நான் சாப்பிட்டுட்டேன், அதெல்லாம் முடியாது, நீங்கள் சாப்பிடல எனக்கு தெரியும், உட்காந்து சாப்பிடு சுகா அப்படின்றாரு. எனக்கு வேணான்னு சொல்கிறல, இப்போ நீ மட்டும் எழுந்து போனால் அம்மா கிட்டே சொல்லிடுவேன். அம்மா இங்கே பாருங்கம்மா, சுகா சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன் சுகா இங்கே சாப்பிட மாட்டியா? அப்படிலாம் இல்லை ஆண்டி, இல்லை நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கலை. இல்லை நீ இப்போ தானே பசிக்குதுன்னு. அம்மா இப்போதாம்மா இவன் பசிக்குதுன்னு சொன்னான், இப்போ மாற்றி சொல்கிறாமா? ஆர்மிஸ் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. வீக்கு தான் அண்ணா இருக்கார், சுகாவுக்கு தம்பி. இப்போ நம்ம வியோட அண்ணா ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வராரா. ஹே சுகா, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நான் இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே இந்த வீடை பிடிச்சி வச்சுக்கிட்டான். வா சுகா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் போகலாம். அதெல்லாம் முடியாது, இங்கே தான் இருக்கணும் சுகா, நீ எப்படி வந்து கூப்பிடலான்னா, நீ இப்போ தானே வந்த, ஒழுங்காக போ, கிளம்பு அப்படின்றாரா. இல்லை நான் சுகாவை பார்க்க சுகா கூட தான் இருப்பேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்களா. வீக்கு கோவம் வருது. அதெல்லாம் முடியாது சுகா, நீ கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரா. ஐயோ இவனுங்கத்தெல்லாம் தாங்க முடியலையே. சரிப்பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரா. கரெக்டாக இந்த இடத்துக்கு சுகாவோட தம்பியும் வந்துடுறாங்க.
இதனால் நம்ம வியோட அண்ணா, ஹே ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட தம்பிக்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு முடிஞ்சிருச்சு, நீ எப்போ ஒர்க்கெலாம் முடிச்சு வந்த? நானும் இப்போ தான் வந்தேன். சரி வாங்க நம்ம 4 பேர் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. எந்த இடத்துக்கு போகலாம்? நம்ம ஏன் வெளியே போய் உட்காந்து சும்மா பேசக்கூடாது, ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்றாங்களா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே போகிறாங்க. அப்போ நம்ம எழுந்துரு, நான் தான் சுகா பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து உட்கார்றாரு. சுகா, நீ ரொம்ப நாளாக இங்கே இல்லைல்ல, இந்த பையன் என்ன தெரியுமா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அண்ணா கிட்ட கேட்குறாங்களா. தானே, வந்துட்டு காலேஜில் ஒரு பொண்ணை சைட் அடித்தான் தெரியுமா. அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஒரு ட்ராமா கூட ஓடிச்சு. 2 பேரும் நடிக்கிறதா அதில் இருந்தாங்க. அது என்ன தெரியுமா, கப்பலாக நடிக்கிறதா இருந்தாங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு அடம் பிடிச்சி, இல்லை நான் வேணா அந்த பொண்ணுக்கு பிள்ளையா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியுமா அடம் பிடிச்சான். ஆனால் கிடையவே கிடையாது. நம்ம வியும் அந்த பொண்ணும் லவ்வர்ஸ் தெரியுமா அப்படின்றாங்களா. என்னது லவ்வர்ஸா? அப்படியா அப்படின்னு சுகா கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவன் பொய் சொல்கிறான், வாயை மூடு, நீ மட்டும் இப்படி பேசணும்னு வச்சுக்கோ. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? எல்லாம் இருக்கும்போது உனக்கு தெரியுமா, நீயும் அவனும் இருக்கீங்கல்ல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட தம்பி கேட்குறாரா. அப்போ நம்ம நீ இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத சுகா, இவன் பொய் சொல்லிகிட்டு இருக்கான், இவன் தான் ஒரு பொண்ணு சைட் அடிச்சிட்ருக்கான், அது எனக்கு நல்லாவே தெரியும் சுகா. அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா, இல்லை என் அண்ணன் பொய் சொல்கிறான், என் அண்ணன் தான் ஃபோனில் யாரு கூடயோ பேபின்னு சொல்கிறான், டார்லிங் சொல்கிறான், எப்படி திரும்ப பேசிகிட்டு இருக்கான், ஃபோனில் கூட லாக்லாம் போட்டு வச்சுருக்கான் தெரியுமா. எனக்கு அவ்வளோ கோவம் வரும். நான் கூட உன்கிட்ட வந்து நிறைய டைம் ஷேர் பண்ணலான்னு நினைப்பேனா, நீ ரொம்பவே பிஸியாக இருப்பேன், அதான் முடியாது. ஏன்னா நீ என்னவே போட்டு கொடுக்குறியா நான் உன்னை பற்றி சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அண்ணன் சொல்கிறேன். நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு வியோட அண்ணாவும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்ருக்காங்களா. அப்போ நம்ம சுகாவோட பிரதர், நீங்கள் சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம சுகா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. என்னவோ பண்ணுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு தென் நம்ம வியோட அண்ணாவும் சுகாவோட தம்பியும் வாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்களா. அப்போ இந்த இடத்துல சுகா வியை பார்த்துட்டு, அவனுங்க பாரு வேணும்னே பண்ணிகிட்ருக்கானுங்க, வா சுகா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். நம்மளா சரி வா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எடுக்க போகிறாங்களா. அதுக்குள்ளே நம்ம வியோட அண்ணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. விக்கு கோபமும் வருது, தள்ளி விடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அப்படியே விடுன்னு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. சுகாக்கு இதெல்லாம் பார்த்து சிரிப்பாக வருது. தென் இப்போ இவங்க 4 பேருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. தென் இவங்க 4 பேரும் உள்ளே போயிட்டு, அம்மா அப்பா அங்கிள் ஆண்டி நாங்கள் இப்போது ஷாப்பிங் போக போகிறோம் அப்படின்றாங்க. என்னது இந்த டைம்லையா? ஆமாம் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரி போயிட்டு பத்திரமா வாங்க. நாங்கள் என்ன குழந்தைங்களா, நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் போகிறாங்க. ஃபஸ்ட் வெளியே போகலான்னு போகும்போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த மழையில் நீங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு அவங்க அம்மா, பரவாயில்ல விடுங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே அவங்க போயிட்டு வரட்டும். ஆமாம் ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாளாச்சும் நாங்கள் போயிட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்புறாங்களா. அப்போ நான் சொல்கிறாரு, நானும் மின்னும் ஒன்றா பைக்கில் போகிறோம், நீயும் வியும் ஒன்றா பைக்கில் வாங்க அப்படின்றாரா. அதுக்கு நம்ம நான் உன் கூட வருவேன் எதிர்பார்த்தியா, நான் சுகா கூட மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ நம்ம நான் வேணா பைக் ஓட்டவா அப்படின்றாரா. வேணாப்பா, யார் ஆபத்தில் போய்விடன்னு நினைப்பா, நானே ஓட்டுறேன் அப்படின்றாரா. இப்போ மழை வேறு பெய்யுது, எப்படி நம்ம போவோம், அதெல்லாம் நம்ம போய்ப்போம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்டாரு. தென் இவங்க 2 பேரும் போகிறாங்களா. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக போ சுகா, வேகமாக போ அப்படின்றாரா. இப்போ நம்ம வேகமாக போகணுன்னு வச்சுக்கவேன், இந்த மழையில் எங்கே விழுந்தாலும் தெரியாது, ஏன் போகும்போதே இப்படி சொல்கிற, நம்ம ஜாலியாக இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சிக்கிறாரா சுகாவை. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கானோ அப்படின்னு. சுகா அப்படியே கொஞ்சம் மெதுவாக போவேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஏன் சொல்கிற, அங்கே பாரு அவனுங்க 2 பேரும் எப்படி அந்த பொண்ணுங்களை பார்த்துட்ருக்கானுங்கன்னு சொல்லிட்டு விட்டால் அந்த பொண்ணுங்களை தூக்கி வச்சுருவானுங்க போலையே, அவனுங்களை ஏன் நீ பார்க்குற, நீ ஒழுங்காக ஏன்னு பார்த்துட்டு ஏன் கூட வா அப்படின்றாரா. நிறுத்த, நம்ம மெதுவாக போவோம், மெதுவாக போகணும்னா நீ போய் உன் அண்ணன் கூட போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா கோவப்படுறாரா. இல்லை நம்ம போகலாம், நீ தானே ஃபஸ்ட்டு வேகமாக போகணுன்னு சொன்னேன், இப்போயே நீ மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறேன். இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. பின்னாடி அவங்கள பார்த்துட்டு நம்ம வம்பிழுத்துட்டே வராரா. நீ வம்பிழுத்துட்டே அவனுங்களை வந்தேன்னு வச்சுக்காவேன், அப்புறம் உன் அண்ணன் வீட்டுக்கு போய் உன்னை பாரு என்ன பண்ண போகிறான், அவன் என்ன பண்ண உனக்கு என்ன, நம்ம போல வா ஜாலியாக, நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் அண்ணன் சொல்லிகிட்டே இருக்கா, அதெல்லாம் ஒன்று சொல்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் அங்கே இருக்க இடத்துக்கு போகிறாங்களா. போன உடனே ரொம்ப கூலாக இருக்குது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. சாப்பிடுவோமே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சுகா வந்துட்டு வேணாம் நமக்கு கோல்டு பிடிச்சிக்கோடுன்றாரா. நீ ஆரம்பிச்சிட்டியா சுகா, நம்ம சாப்பிட்லாம் ப்ளீஸ் அப்படின்றாரா. தென் இவங்க 4 பேருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த மலையில் அப்படியே நம்ம கொஞ்சம் நடந்து போகலாமா அப்படின்றாங்களா. தென் அப்படியே நார்மலாக நடந்து போயிட்டு
பண்ணிகிட்ருக்காங்க. தென் இப்போது ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டுருக்காங்க. அப்போ நம்ம சுகா ஒரு ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணுறாரா, வீக்கிட்ட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்காரு. ஒழுங்கா நீ தான் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானே கொண்டு வரேன். 2 பேரும் இப்போ அப்படியே கப்புள்ஸ் மாதிரி அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்களா. இதை நம்ம நானும் மின்னும் பார்த்துட்ருக்காங்க. அவனுங்க 2 பேரும் பண்ணுறத பாரேன் கப்புள்ஸ் மாதிரியே. உனக்கு என்ன இதில் கொஞ்சம் பொறாம சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. தென் நம்ம வியும் சுகாவும் இந்த சைடு ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போ நம்ம திடீர்னு அப்படி அந்த ட்ரெஸ்ஸை அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம மின்னும் நானும் நடுவில் நின்றுட்டு, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லா இருக்கும் மின், இல்லை இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லாயிருக்கும் நான், நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு முன்னாடி போய் ஜாலியாக சுற்றலாம், அவங்க 2 பேரும் பின்னாடி வரட்டும் அப்படின்றாங்களா. இல்லை நம்ம அவங்களுக்கு வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மின் சொல்கிறாரா. அப்போனா நீ அவங்க கூட வந்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இல்லை நான் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை நம்ம கேட்டுட்டு ஓடி வந்து, அவனுங்க 2 பேர்த்தையும் பாரு சுகா எப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்றாரா. நீ ஏன் போய் அவனுங்களை பார்த்துட்ருக்க, நீ ஏன் கூட இல்லாமல் நீ என்ன அங்கே போய் பண்ணிகிட்ருக்க. தென் மின் வந்துட்டு இப்போ அந்த அமௌண்ட்லாம் பே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நான் வந்துட்டு சோகமாக இருக்கார். ஏன் நான் சோகமாக இருக்க, ஏன்னா எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்றாரா. சரி விடு, நம்ம இன்னொரு டைம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்றாங்களா. இவங்க 2 பேரும் கப்பல் மாதிரி எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்களா. இதை பார்த்துட்டு அவங்க வம்பிழுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. எங்களுக்கு எதுவும் இல்லைப்பா, நீங்கள் தான் பார்க்க கப்பல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட நம்ம சுகா வம்பிழுத்துட்ருக்காரு. தென் இவங்கெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. தென் நம்ம நான் போயிட்டு இன்னொரு கடையில் ஒரு ஷர்ட்டு பேண்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. முன்ன இவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. சுகா நம்ம ஏன் கொஞ்சம் விளாடக்கூடாது இந்த மலையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. நான் வரலப்பா, நீ போய் விளாடு, அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கிறாரு ரோட்டில். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, வீடு ரோடுன்னு பார்த்துட்டியா இல்லை என்ன நினச்சிட்ருக்க, அதெல்லாம் முடியாது வா 2 பேர் சேர்ந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ மின் வந்துட்டு சுகா கிட்ட, சுகா நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு ரவுண்ட் போகலாம், ஆனால் தனித்தனியான பிளேஸ்க்கு போகலாம், போயிட்டு வந்துட்டு நம்ம ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரா. அதையே நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. இல்லை நம்ம போவோம், ஆனால் அதுக்கு நம்ம சுகா சொல்கிறாரு, இல்லை நான் தான் உங்களோட பெரிய பையன், நான் சொல்கிறத கேளுங்க, என்ன தெரியுமா பண்ணணும், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இதே இடத்துல மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிட்டு வரலாம், ஜாலியாக என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அரை மணி நேரத்தில் இதே இடத்துலையே மீட் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சுகா சொல்கிறாரா. நம்ம நான்கும் மின்னுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம சுகா நம்ம அந்த பீச் இருக்குல்ல அந்த சைடு ரவுண்ட் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. போவோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த டைம் நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்றாரா. ஐயோ இந்த இடத்துக்கு நான் வரலப்பா, நானே ஓட்டுறேன் அப்படின்றா. ப்ளீஸ் சுகா ப்ளீஸ், நானே ஓட்டுறேனே, அதெல்லாம் வேணாம், என் செல்லக்குட்டியில் என் பூனைக்குட்டியில் ப்ளீஸ் சுகா நீ மட்டும் நான் ஓட்ட விட்டேன்னு வச்சுக்கவேன், உன் பொம்மை அந்த சீக்கிரட்டை நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். நீ ஆகணும் எதுக்கு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்க. முக்கியமாக நான் கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்றாரா. நீ இதை வச்சே நான் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்க, சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா இறங்குறாரா. சரி நம்ம ரைட் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. சுகா நல்லா பிடிச்சிக்கோ, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீ விழுந்துருவ, ஸோ நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்றாரா. நான் ஏன் உன்னை பிடிக்க போகிறேன், நானும் பிடிக்க மாட்டேப்பா அப்படின்றாரா. இதோ இப்போ பிடிப்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரா. மெதோ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிக்கிறாரா. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். களி தீர்க்கும் உன் கண்ணில் ஒரு காதல் அழகாய் தோன்றிடுமே அன்பே நீ வாராயோ, தாப பூவும் நான் தானே, பூவின் தாகம் நீதானே, நான் நீ நாம் வாழவே உறவே நீ நான் நாம் தோன்றினோம் உயிரே, தாப பூவும் நான் தானே, பூவின் தாகம் நீதானே. அப்படியே ஜாலியாக ரைடை என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்களா. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம நானும் மின்னும் அப்படியே இங்கே பாருடா, அரை மணி நேரம் ஆக போகுது, சுகாக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான், டக்குன்னு போய் முன்னாடி நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முன்னாடி போய் நிற்கிறாங்களா. நின்றுட்டு ரொம்ப நேரமாக தொலைவிட்டுருக்காங்க, எங்கே அவனுங்களை காணோம். சரி நம்ம கேட்போம் ஃபோன் பண்ணின்னு சொல்லிட்டு மின்ன வண்டியை நிறுத்து, இங்கே பாரு அவனுங்க கால் பண்ணுறானுங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரா. ஐயோ என்ன அதுக்குள்ளே டைம் போயிடுச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் போகலாமே அப்படின்னு சொல்கிறாரா. அவனுங்க திட்ட போகிறானுங்க அப்படின்றாரா. பரவாயில்ல சுகா ப்ளீஸ், இன்றைக்கி ஒரு நாள் தானே ப்ளீஸ் போவோமா அப்படின்றாரா. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா
சொல்லு மீன், என்ன கால் பண்ணியிருக்க? இதுதான் நீங்கள் வர லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. என்னது, நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் ஆளை காணோம், அதனால ஒரு ரவுண்டு போயிருந்தோம் அப்படின்னு சுகா மாற்றி சொல்கிறாரா. என்னது, இப்போ தான் டைம் இன்னும் ஒரு செகண்ட் கூட ஆகலை, நாங்கள் அவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னும் நானும் சொல்கிறாங்களா. மீன் என்கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுகா நீ எங்கே இருக்க? இங்கே பாரு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா. நீங்கள் 2 பேரும் இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் போயிட்டு ஜாலியாக எதாவது சாப்பிட்டுட்டு வாங்களேன், நம்ம இன்னொரு அரை மணி நேரம் இருக்கலாம், அந்த அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து நிற்போம் அப்படின்றாரா. என்ன நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்களா, ஒழுங்காக வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற. நாங்கள் விளையாடலாம் இல்லை, கொஞ்சம் ஜாலியாக ரைட் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சுகா சொல்கிறாரா. சுகா இது நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் தான், வேறு யார், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இங்கே பாரு மீன், இவனுங்க என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. சரி விடு நான், வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. தென் 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கானுங்க மின்னும் நானும். அப்போ நான் வந்துட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, இந்த கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விட்டுறாரா. நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து ஊட்டி விட்டுறாரா. அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு, ஐயய்ய இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க ஒரு பப்ளிக் பிளேஸில், இங்கே பாருடி இவனுங்களை, ஒரு பையன் பொண்ணு ஊட்டினா கூட பரவாயில்ல, பையனும் இவனுங்களை பாரு அப்படின்னு சொல்லி வம்பளத்துட்ருக்குங்களா. அதுக்கு நம்ம முன்ன எங்கள் பாருன்னானவங்கள அதுங்க என்னமோ நினச்சிட்டு போதுங்க, அதுங்களுக்கு தெரியாதல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி அப்படின்னு சொல்கிறாரா. ஆமாம் வா நம்ம வேணும்னே ஊட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. இதை ஃபோட்டோ எடுத்து நம்ம சுகா காமிச்சு விடுறாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம சுகாவுக்கு வீக் வந்து ரீச் ஆகலை, ஏன்னா நம்ம சுகா ஆல்ரெடி நெட் ஆஃப் பண்ணிட்டு வீயும் சுகாவும் சேர்ந்து பீச்சில் அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்களா. அது ஓடி பிடிச்சி அந்த மலையில் நனைஞ்செல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதை நம்ம சுகா வீயும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம சுகா வீயை தூக்குற மாதிரி போஸு, சுகாவை தூக்குற மாதிரி போஸ்ட்லாம் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்களா. அது அங்கிட்ட போயிட்டுருக்க ஒருத்தரை பிடிச்சி எங்களை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்களா. இதை அவங்க 2 பேர்த்துக்கு காமிச்சு விடுறாங்க. அதை பார்த்துட்டு மின்னுக்கும் நானுக்கும் கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. எப்படி இவனுங்க அந்த இடத்துக்குலாம் நம்மளை விட்டு போயிட்டு இப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஃபோனை கொடு அப்படின்னு சுகா சொல்கிறாரா. ஏன் இங்கே பாரு டைம் ஆகிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம நானும் மின்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா. ப்ரோ இங்கே 2 பைசனுங்க வந்தானுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இல்லை நான் பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லு, அதையும் அரை மணி நேரம் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாரா. அதுக்கு நம்ம மின்னு சவனே நீ இருடா அவரை ஒம்பளுக்காது அப்படின்னு சொல்லும்போது 2 பேத்துக்கு அப்படியே ஃபயர் ஆகுது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம சுகாவும் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுக்கு நம்ம மின், இல்லை அவன் பாட்டுக்கு தான் அமைதியாக இருந்தான், இவன் கேட்குறதுக்கு அவன் ஆன்சர் ஒழுங்காக தான் பண்ணான், லேட்டாக பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறான்டா, இவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்றாங்களா. விடு நான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரா. இல்லை முடியாது, அவன் என்ன அப்படி பண்ணலாம், கேட்டால் ஒழுங்காக ஆன்சர் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காரா. அதுக்கு நம்ம சுகா, நான் நீ மட்டும் வரலைன்னு வச்சுக்கவேன், டைமை பாரு இப்போயே ஆகிடுச்சு அப்படின்றா. ஐயோ டைம் இவ்வளோ ஆகிடுச்சா, நான் வேறு போய் ஃபோனில் மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்றாரா. என்னது மெசேஜ் பண்ணணுமா, உனக்கு அவ்வளோதான் அப்படின்றாரா. சொல்கிறாரு, இல்லை நான் தான் போய் ஃபோன் பார்ப்பேன், இல்லை நான் தான் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்களா. 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா, டைம் அடித்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு கத்துறாரு. தென் 4 பேருமே கிளம்பி இப்போ வீட்டுக்கு வராங்க. தென் இவங்க எல்லாருமே ரொம்ப நேரமாக ஒன்றா இருந்துட்டு திடீர்னு வீட்டுக்கு போகும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ நம்ம ஏன் ஒன்றா தூங்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுக்கு முன்ன இல்லை நான் வீட்டில் தூங்குறேன் அப்படின்றாரா. அதெல்லாம் முடியாது, நீ இங்கே என் கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பிடிச்சிட்டு நான் இழுத்துட்டு போகிறாரு. அப்போ நம்ம சுகா இங்கே தூங்கணுமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது, நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சுகாவையும் நம்ம இழுத்துட்டு போகிறாரு. தென் 4 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் நேரம் ஜாலியாக முன்னாடி நடந்ததெல்லாம் பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தூங்கும்போது, சரி இங்கே தான் தூங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்களா. ஆமாம் இங்கே தான் தூங்கி ஆகணும். சரி சுகா, நீயும் எங்கள் கூட படுக்கிறீங்களா இல்லை தள்ளி போய் படுக்கிறீங்களா. நான் கூட படுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கிட்டுருக்காரா. ஏன் அப்படி சொல்கிறேன். ஆமாம் நான்லாம் கூட படுக்க மாட்டேன்ப்பா, அவன் அம்மா சொல்லும் அப்படின்றாரா. ஏன் அவன் கூட படுத்தேன் என்ன, நான் வேணா கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சுகா சொல்கிறாரா. ஆமாம் நான் சுகா கூட மட்டும்தான் படுத்தேன், உங்களை படுக்கவே மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுத்துட்ருக்காரா. நான் மின் கூட படுக்கிறேன், எனக்கு ஒன்று உன் கூட படுக்கணும்லாம் ஆசை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுத்துட்ருக்காங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம சுகாவும் கீழே படுத்திருக்காங்க. இப்போ மின்னும் நானும் மேலே படுத்துட்ருக்காங்களா. அப்போ நம்ம சுகாவுக்கும் போர் அடிக்குது. ஸோ ஒரு குச்சி மாதிரி இருக்குது, அதை எடுத்து மின்னோட காலையும் நானோட காலையும் வச்சு அமலத்துட்ருக்காரா. டக்குன்னு நம்ம அவங்க பார்க்குறானுங்க. டக்குன்னு 2 பேரும் கண்ணை மூடிட்டு ஒன்று கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்களா. அப்போ அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறானுங்க அந்த சுகாவையும்.
சுகா இது நீ தானே. அவர் 2 பேருமே நடிக்கிறாங்க தூங்குற மாதிரி. இன்னொரு டைம் பண்ணட்டும் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தூங்குறாங்களா. மறுபடியும் சுகா வம்பிழுத்துட்டு மறுபடியும் இப்படி திரும்பி படுத்துக்கிறாரா. இவனுங்க 2 பேரையும் சுகா நீ வேணா மேலே வந்து படுத்துக்கையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுறாரா. இல்லை வேணாம் வீ பாவம் நான் வீ கூடயே படுத்துங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரா. அப்போ நம்ம வீ டக்குன்னு இருந்து நான் ஒரு முறை முறைக்கிறாரா. நான் படுத்துடுறாரு. அப்போ திடீர்னு ஆண்டி 2 பேரும் சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன சுகா என்னமோ சிரிச்சிட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை அங்கே எட்டி பாரு அப்படின்றாங்களா. இவங்க 2 பேரும் டிவி பார்த்துட்டு அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த டைமில் கூட டிவி ஆமாம் அப்பாங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டிங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டி அம்மா சொல்கிறாங்க அப்பாங்கெல்லாம் வெளியே இருக்காங்க. ஓ அப்படியா சரி வா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தூங்குறாங்க. தென் அப்பாங்க 2 பேரும் வந்து நாங்கள் செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணோம். நீங்கள் என்ன ஃபன் பண்ணுறீங்களா என்ன இந்த வயசில் எப்படி இருக்கணும்னா இப்படி இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஆமாம் சுகா நம்ம பண்ண ஃபன்லாம் இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது. வா சுகா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தூங்குறாங்க. அங்கே நம்ம நானும் இன்னும் நல்லா தூங்கிடுறாங்க. ஆர்மிஸ் இது உண்மையாலுமே ஒரு ரியல் ஸ்டோரியை வச்சு மென்ஷன் பண்ணது. அதாவது எங்கள் லைஃப்பில் நாங்கள் எங்கள் கசின் சிஸ்டர்ஸோட இருந்த மொமெண்ட்ஸை தான் நாங்கள் இதில் ஸ்டோரியாக போட்டிருக்கேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.